ஐயா நீங்க தூய சக்தின்னு சொல்லி வந்திருக்கீங்கய்யா. ஆனா நீங்க தீய சக்தியை பூரா சேர்த்து நீங்க இப்ப தீய சக்தியா மாறிக்கொண்டு இருக்கீங்கய்யா. ஐயா பால்ல ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் பால் பூரா விஷம் தாங்கய்யா. அப்படி லஞ்சம் ஊழல் பெற்றவங்களை பூரா உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கய்யா. ஐயா நீங்க ஏடிஎம்கேல இருக்க தொண்டர்களை சேர்க்கலாம்யா. ஐயா அந்த உள்ள வெற்றி பெற்ற எம்எல்ஏல நீங்க குதிரை பேரம் பேசி நீங்க விலைக்கு வாங்கி உள்ள இருக்கிறீங்கய்யா. ஐயா நீங்க ஒரு பதவி ஆசையா இருக்கிற ஒரு மனிதனா நீங்க அதுவே வேணாம்னு துச்சம்னு தூக்கி எறிகிற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு 1000 கோடியா அவங்களுக்கு குதிரை பேரம் பேசியிருப்பீங்க. ஒரு கட்சியை அழிக்கிற செயல நீங்க ஈடுபடுறீங்கயா. ஐயா தமிழகத்துல எங்க மக்களை பூரா அழிச்சு கொண்டு அந்த மக்களவே நாசமாக்குனாங்கயா. அது போல நீங்க ஏடிஎம் கட்சியா அழிக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கயா. ஐயா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஏழை மக்கள். நீங்க தூய சக்தின்னு வந்தவங்க முழுமையான தீய சக்தியா மாறிடாதீங்க. இதை நாங்க ஏழை மக்கள் சொல்றோம். இடைத்தேர்தல் அவங்கள பூரா நீங்க நின்று போட்டி போட வைப்பீங்கன்னு சொல்ற மாதிரியா இருக்குங்கயா. ஆனா செயலை செஞ்சீங்கன்னா எங்க மக்களை பூரா முட்டாள்தனமா ஆக்குற மாதிரியா இருக்குங்கயா. இது ஜனநாயக படுகொலைங்கயா. டிவிகேக்காரங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேவலமாக யாரும் பண்ணாதீங்க. ஸ்கூல் பசங்கள்கிட்ட குழந்தைங்கள்ட்ட யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியல். ஏய் என்னது இது? மிளகா உருண்டை. இவ்வளவா? எதுக்கு? அண்ணனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான். காரம் எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண உள்ளவங்களுக்கு. உங்க அண்ணனுக்கு எதுக்கு? அப்போ என் அண்ணனுக்கு சூடு சொரணை இல்லைங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணனுக்கு காய அவுச்சு கூட போடுவேனா? ஆடு மாடுக்கு போடுற மாதிரி வெறும் கைய வெட்டி 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 போடு. என்ன சத்தம்? என் அண்ணனுக்கு முதல்ல இந்த சீன் டிவியில வந்தது, ஃபோன்ல வருது அப்படின்னா சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பார்த்துட்டு விட்டுருவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு தான் வருது. இது அவ்வளவு காமெடி சீன் ஒன்றும் இல்லை, ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு வருது. சூடு சொரணை இல்லன்னு சொல்றாங்க, சொல்லி வைங்க. இப்பவும் அதான் சொல்றேன், இவங்க அண்ணன் வரட்டும், உங்க முன்னாடியே அவரை வாடா போடான்னு சொல்றேன். அவர் கோவப்பட்டு நடிக்க வந்தாருன்னா ஓகே, டபுள் ஓகே. ஆனா அவர் பயந்து போய் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னாருன்னா அவருக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நீ தோத்துட்டதா அர்த்தம், நான் ஜெயிச்சுட்டதா அர்த்தம். 100 ரூபாய். 100 என்ன 100? 500. 500 ரூபாய் ஜாஸ்திமா. 1 hour later. வாடா போடா வாடா போடா. அண்ணே நான் பெட் கட்டின மாதிரியே எத்தனை போட வாட சொன்னேன், பயந்தாரா? ஆமா.